மேஷ ராசிக்காரர்களை எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. நீங்க அவங்கள சொல்லி பாருங்களேன், சார் 10 லட்சம் ரூபாய் வந்துடும், வந்துட்டு போட்டோம் சார், வராது சார், வராட்டி போட்டோம், நான் கடந்த வருஷம்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் எனக்கு தான் சார் தெரியும். ஏன்னா பிரின்சிபல் மேன், அவங்க உழைப்பதற்கு தயங்காத ஆட்கள், நேர்மையானவர்கள், பங்க்சுவாலிட்டி, பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அதனாலேயே அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, மேஷ ராசிக்காரர்களா என்ன மாதிரியே நீனும் இருக்கணும். அதுதான் அவங்க பலம், அதுதான் அவங்க பலவீனம். ஆனா இவங்க ஜாதகத்துல என்ன அப்படின்னா, இப்போ 7.5 சனி ஆரம்பம், அந்த மார்ச் மாசத்துல இருந்து ஆரம்பம். அதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா 2வது சுற்றா அது எப்படிப்பட்ட சுற்று அவங்க ஜாதகத்துல என்ன இருக்குன்னு. அதே நேரத்துல மேஷராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள், வெளிநாடு, வெளி மாநிலம், வெளியூர் அப்படின்னு இதுவரைக்கும் கிடைக்காதவங்களுக்கு அந்த சனியின் தாக்கத்தினால ஊர் விட்டு ஊர் போறது, சுப செலவு உங்களுக்கு இருக்கும், அற்புதமாக இருக்கும். சார் பொதுவா அந்த மேஷ ராசியில பிறந்த மாணவர்கள் எப்படி அவங்க இருப்பாங்க சார்? அந்த 10th 12th எக்ஸாம்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு. மேஷ ராசியில அந்த சனீஸ்வரருடைய தாக்கம், எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவம், அதை மாத்திரம் நீங்க விட்டுருங்க. கொஞ்சம் பொறுமையா நல்லா படிங்க, நிறைய மார்க் எடுப்பாங்க.